நான் உங்கள் துரைசிங்கம் பேசுகின்றேன். பிஎன்எஸ்டி அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொன்னோம், ஜிங்கிள் பாயிண்ட்ஸ் எல்லாம் நாம் டியூன் பண்ணணும்னு சொன்னோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டெப் 0 பாயிண்ட் டியூனிங் சொல்லுவோம். 0 பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய முதுகுத்தண்டில் இருக்கக்கூடியதான் 0 பாயிண்ட் சொல்லுவோம். இதில் என்னென்னா வழக்காக நம்ம சொல்லுவோம் சர்விக்கல் 1லிருந்து 7 தான் சொல்லுவோம். ஆனால் இங்கே நரம்புகளில் வரும்போது பார்த்தீங்கன்னா சர்விக்கல் நரம்பில் 1லிருந்து 8, தொராசிக்கில் 1லிருந்து 12 நரம்புகளும், லும்பாரில் 1லிருந்து 5 நரம்புகளும், சேக்கரத்தில் 1லிருந்து 5 நரம்புகளும் ஓடுகின்றது. இதுதான் நம்ம 0 பாயிண்ட் டியூன் பண்ணக்கூடிய முறை. அந்த சொல்லக்கூடிய அந்த புள்ளிகள் தான் 0 பாயிண்ட் அர்த்தம். பொதுவாக உங்களுக்கு ஒரு விளக்கம் சொன்னீங்கன்னா ஒரு டேம் இஸ் a 0 point. When opening the dam, the water is going out by force. It will go and reach the last point. So that procedure we are adapting and doing the 0.1. 0 புள்ளி என்பது கடைமடை பகுதி வரைக்கும் போய் சேரணும். ஒரு அணைக்கட்டிலிருந்து தண்ணி திறந்து விடுறோம், குளத்திலிருந்து திறந்து விடுறோம்னா அது கடைமடை வரைக்கும் போகணும்னு சொல்லுவாங்க. அந்த கடைமடை என்பது தான் ஜிங்குவல். ஸோ இங்கே நம்ம டியூன் பண்ணும்போது எல்லா சக்திகளும் எல்லா நரம்புகளும் வேலை செய்ய ஆரம்பிக்கும் என்பதுதான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இந்த புள்ளிகள் என்ன இருக்குங்கிறத மட்டும் உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ரீட்மெண்ட் பற்றி அப்புறமா காமிக்கிறேன். இப்போ இந்த கையில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் அவர் சுஜோ கரஸ்பாண்டன்ஸ் சிஸ்டம் தம்பில் எடுத்துக்கிட்டோம். தம்பில் பார்த்தீங்கன்னா C1 to 8. சார் சர்விக்கல் 1லிருந்து 7 கேட்காதீங்க. இங்கே நரம்புகள் தான் C1லிருந்து 8, தொராசிக் 1லிருந்து 9, அடுத்து 1லிருந்து 8, சாரி தொராசிக் 1லிருந்து 8. அடுத்து இங்கே வரைஞ்சிருக்கக்கூடிய புள்ளி பார்த்தீங்கன்னா தொராசிக் 9லிருந்து 12, லும்பார் 1லிருந்து 5, சேக்கரல் 1லிருந்து 5. இந்த கீழே உள்ள கடைசி பாயிண்ட் தான் காக்கஸ்ன்னு சொல்லுவோம். இந்த புள்ளிகள் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 0 பாயிண்ட் நாம் டியூன் செய்ய வேண்டிய புள்ளிகள். நண்பர்களே, இந்த 0 பாயிண்ட் நம்ம எப்படி டியூன் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு முறை ஒரு மெத்தடில் விட்டு காமிச்சிட்டா போதும். எல்லா புள்ளிகளும் டியூன் பண்ணி காட்ட போகிறதில்ல. என்ன தெரிஞ்சுக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் சர்விக்கல் 1லிருந்து 8 என்பது கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதிக்கு உள்ள புள்ளிகள். தொராசிக் 1லிருந்து 8, தொராசிக் 9லிருந்து 12 பார்த்தீங்கன்னா நம்முடைய கழுத்துக்கு கீழே இடுப்பு வரைக்கும் ஓடக்கூடிய நரம்புகள் இருக்கக்கூடிய பகுதிகள். லும்பார் 1லிருந்து 5, சேக்கரல் 1லிருந்து 5 பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு கீழே கால் எல்லாத்துக்கும் வரக்கூடியது. கையில் பார்த்தீங்கன்னா சர்விக்கல்லிருந்து கைக்கு நரம்பு போகும், காலுக்கு பார்த்தீங்கன்னா லும்பாரும் சேக்கரத்திலிருந்து போகும். இதுதான் நரம்புகள் செல்லக்கூடிய பகுதிகளில் 0 பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணணும். நமக்கு வரக்கூடிய அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைகளை பொறுத்து எங்கே 0 பாயிண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கிறத முடிவெடுக்க வேண்டும். எல்லா 0 பாயிண்ட் ஓப்பன் பண்ண தப்பே கிடையாது. எல்லா 0 பாயிண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஹி வில் பி ஆல்ரைட், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சர்விக்கல் இது கரஸ்பாண்டன்ஸ் முறைப்படி உள்ள சர்விக்கல், இதில் நம்ம பண்ண போகிறோம். இதுவும் அதே மாதிரி தான் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 சர்விக்கல் இட்டு கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே தொராசிக்கில் 1லிருந்து 8 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இப்போ தொராசிக் 8 வரைக்கும் கொடுத்துட்டோம். 9 ஆஸ் பர் கரஸ்பாண்டன்ஸில் நம்ம இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். 9th பாயிண்ட் இஸ் ஹியர் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. அடுத்து இதோட இங்கே அடுத்து வந்துடும் 1 2 3, லும்பாருக்கு வந்துடுறோம் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. சேக்கரில் உள்ள 5 பாயிண்ட் 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3. இது கரஸ்பாண்டன்ஸ் மெத்தடில் கொடுக்கக்கூடிய 0 பாயிண்ட் ஓப்பனிங் மெத்தட். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.